வணக்கம். முனைவர் ராம் கணேஷ். இன்னைக்கு நாம தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து சங்ககால உணவுகள் பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல சங்ககாலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சேரர், சோழர், பாண்டியர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூவேந்தர்களும் ஆண்ட காலகட்டத்தை தான் சங்ககாலம் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய பழமையான இலக்கியங்கள் இந்த சங்க காலத்திலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சங்க காலத்துல வாழ்ந்த மக்கள் என்னென்ன உணவுகளை எல்லாம் சாப்பிட்டாங்க, எப்படியெல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம இலக்கியங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில சங்ககால உணவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல சுருக்கமா நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த காலகட்டத்துல மக்கள் இயற்கையா கிடைத்த உணவுகள சாப்பிட்டாங்க. அந்த திணை, சாமை, வரகு உள்ளிட்ட அந்த உணவுகள் மக்கள் வாழ்க்கையில ஒரு முக்கிய இடம் கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அரிசி சோறும் அந்த காலகட்டத்தில தமிழர்களால ஒரு விரும்பப்பட்ட ஒரு உணவா இருந்திருக்கு. அவங்க புழுங்கல் அரிசிய உண்பது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அரிசிய உரல்ல போட்டு, அத நல்லா தீட்டி, அதுக்கப்புறம் உழ வைப்பாங்க. அந்த உங்களுக்கு தெரியும் அடுப்புல ஒரு ஒரு மண்பானையில தண்ணி ஊத்தி, அதுக்குள்ள அப்புறம் அரிசி போடுவாங்க. அதுக்கப்புறம் அத வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் வரகு, சாமை இது மாதிரியான தானியங்களையும் சமைச்சு சாப்பிட்டாங்க. தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, பல வகையான நெல் விளைந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெல் வகைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி எல்லாமே அந்த நெல் வகைகளை எல்லாம் விளைவிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டோட சேர்த்து, அதாவது சோறோட சேர்த்து காய்கறி வகைகளையும் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. காய்கறிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நம்ம கடுகு தாளிக்கிறோம் இல்லையா? அந்த மாரியே தாளிப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா, அவங்க எத பின்பற்றி வந்தாங்களோ, அதைத்தான் இன்னைக்கு நாமும் பின்பற்றி இந்த தாளிக்கிறதெல்லாம் செய்றோம். அப்புறம் மிளகு, புளி, உப்பு இதையெல்லாம் உணவுல சேர்த்துவாங்க. அதுக்கு அடுத்தபடியா மாம்பழம் இருக்கு இல்லையா? அந்த மாம்பழத்த சாறு எடுத்து, அத புளிக்க வச்சு, அப்புறம் அது மூலமா இந்த ரசம் மாதிரி செய்வாங்க. அதே மாரி பலாப்பழ புளி, துடரி புளி, நாவற்பழ புளி, இது மாரி இந்த புளிப்பான பொருள்களை எல்லாம் பயன்படுத்தி அவங்க உணவு சமைச்சாங்க. அதே மாதிரி கொமட்டி மாதுளங்காய்ன்னு ஒண்ணு இருக்கு. அத அரிஞ்சு, அதோட ஆ மிளகுனுடைய பொடிய கலந்து, கறிவேப்பிலைய கூட்டி, பசு வெண்ணெயில அத அப்படியே பொரிப்பாங்களாம். அதுக்கப்புறம் வடுமாங்காய் ஊறுகாய்ன்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா? அது அந்த காலகட்டத்தில இருந்திருக்குது. அதுக்கு அடுத்தபடியா பலாப்பழம், இளநீர், வாழைப்பழம், நுங்கு, சேம்பிழை கறி, வள்ளிக்கிழங்கு, சுட்ட பனங்கிழங்கு இதையும் அந்த காலகட்டத்து தமிழர்கள் சாப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்னா, அந்த சோற்றுக்கான அரிசி முல்லைப்பூ போல வெண்மையாக இருக்கும். அதே மாரி மென்மையாகவும் இருக்கும். சோறு பார்த்தீங்கன்னா, ஒண்ணோடு ஒண்ணு குழையாம பதமா வெந்திருக்குமாம். அதே மாதிரி பழஞ்சோற்றையும் மக்கள் உண்பதுண்டு. பழஞ்சோறுன்னா பழைய சோறு. அதையும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் அரிசி, கொள்ளுப்பருப்பு, பைத்தம்பருப்பு இத என்ன பண்ணுவாங்கன்னா, பால்ல கூட்டி, பால்ல சேத்தி கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்களாம். அதே மாதிரி புளிக்க வச்ச மாவ வச்சு, கரைச்சு, அ கூழ் செய்வாங்களாம். புளிங்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பலவிதமான பணியாரங்கள் செய்து சாப்ட்டுருக்காங்க. வேடர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புளிசோற விரும்பி உண்டிருக்கிறாங்க. அப்ப வேடர்கள் விரும்பி உண்ட உணவு அப்படின்னா, அது வந்து என்னது? புளிசோறு. அதே மாதிரி பழந்தமிழர்கள் புளியங்காய், நெல்லிக்காய் இதையெல்லாம் ஊற வச்சு அந்த தண்ணி, காடின்னு அந்த புளிச்ச தண்ணி இருக்கும் இல்லையா? அத விரும்பி இருக்கிறாங்க. அதே மாதிரி பால்லேருந்து அந்த பால நல்லா காய்ச்சி, அத தயிராக்கி, வெண்ணெய் திரட்டி, அப்புறம் வெண்ணெயிலிருந்து நெய் எடுத்து, அத சாப்பாட்ல போட்டு சாப்ட்டுருக்காங்க. அதே மாதிரி பண்டைய தமிழகத்தில அந்த ஊன் உண்ணக்கூடிய பழக்கம். ஊன் அப்படின்னா மாமிசம். என்னென்ன ஊன் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வெள்ளாடு, செம்மறி ஆடு, மான், முயல், மீன் வகைகள், நண்டு, ஈசல், கோழி, அப்புறம் காடை, உடும்பு, காட்டுக்கோழி இந்த மாதிரி இந்த இந்த உயிரினங்களுடைய அந்த இறைச்சிய தனியா சாப்பிட்டுருக்காங்க. அத தனியா வேக வச்சு அத செஞ்சிருக்காங்க. பாலும், அரிசியும் கலந்து சாப்பிட்டுருக்காங்க. அதாவது பால், அரிசினா இன்னைக்கு நம்ம பிரியாணி போடுற மாரி, அ பால், அரிசி இதெல்லாம் கலந்து அந்த மாமிசங்கள வச்சு சமைச்சிருக்கிறாங்க. இத வந்து ஊன் சோறுன்னு சொல்லுவாங்க.
அல்லது புலவு அப்படிங்கிற பெயராலயும் குறிப்பிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பிரியாணி மாதிரி தான். இப்பழங்கால தமிழருடைய உணவாக இருந்து, பிறகு இடையில சில காலம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி புளிச்ச மோர்ல ஈசல் வரும் இல்லையா மழை காலத்தில, அத ஊற போட்டு புளிங்கரி சமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நெல் இருக்குது இல்லையா, அந்த நெல்ல இடிச்சு, ஆண் பன்னிக்கு உணவா கொடுத்து, அத கொழுக்க வைப்பாங்களாம். அத அத வந்து பெண் பன்றி பக்கத்தில போக விடாம, தனியா குழி மாரி வெட்டி, அதுக்குள்ள அந்த ஆண் பன்றிய வளர்ப்பாங்களாம். அத நல்லா அந்த நெல்லெல்லாம் குடுத்து. அதுக்கப்புறம் அத கொன்னு கறி சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில நம்ம எப்படி மிச்சமான அந்த மாமிசத்த உப்பு கண்டம் போடுறோம். இப்ப மீன்ல உப்பு கண்டம் போடுவாங்க. அதே மாரி கறி அந்த மட்டன் சொல்றோம் இல்லையா? அந்த ஆட்டுக்கறியிலலாம் கூட உப்பு கண்டம் போடுவாங்க. அந்த மாரி அ உப்பு கண்டம் போடுவாங்க. அதே மாதிரி அந்த அந்த ஊன் துண்டுகள், அதாவது அந்த மாமிச துண்டுகள இரும்பு கம்பிகள்ல கோத்து, அப்படியே நெருப்புல போட்டு வாட்டி சாப்பிடக்கூடிய பழக்கமும் அவங்க கிட்ட இருந்திருக்குது. அதே மாரி கள்ளுண்ணக்கூடிய வழக்கம். இன்னைக்கு குடிக்கிறாங்க இல்லையா? அ சாராயம் மாதிரி. அன்னைக்கு வந்து பனை மரத்திலேருந்து கல் கிடைக்கும். அதே மாரி தென்னை மரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய கல். இத வந்து அ மக்கள் விரும்பி குடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா மன்னர்கள், பாணர்கள், புலவர்கள், பொருணர்கள், கூத்தர்கள், விறலியர்கள் இப்படி எல்லாருமே அந்த காலகட்டத்தில இந்த கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மது, அந்த மயக்கத்தை தரக்கூடிய அந்த கள் வகைகள குடிச்சிருக்காங்க. அது என்னென்னவெல்லாம் அப்படின்னு பார்த்தா, இயற்கையாக கிடைத்த பனங்கள், அப்புறம் தென்னங்கள், அப்புறம் ஈச்ச மரத்துக்கள் இதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அரிசி, அப்புறம் புளித்த சோத்து காடி. புளிச்ச சோத்து காடின்னா, புளிச்ச சோத்து தண்ணி. இதையெல்லாம் காய்ச்சி, அத மதுவாக்கி குடிச்சிருக்கிறாங்க. அதேமாரி யவனர்கள் கப்பல்லேருந்து கொண்டு வந்த அந்த நாட்டு அந்த கள், அந்த வகைகளையும் இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விருப்பத்தோட குடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நெறைய உணவு வகைகள். நெறைய சாப்ட்டுருக்காங்க. அப்படி சாப்பிட்டதுனால தான் அவங்கனால நீண்ட காலம் உயிர் வாழ முடிஞ்சது. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க. இன்றைய காலகட்டம் போல இல்லாம, அன்னைக்கு வந்து அந்த மண்பாண்டங்களை வைத்து அந்த உணவு சமைச்சு சாப்ட்டுருக்காங்க. அப்ப அந்த மண்பாண்டங்களை வைத்து உணவு சமைக்க சாப்பிடும்போது, அந்த உணவுக்கு வந்து சுவை கூடும். இன்னும் உடம்புக்கு வந்து அது ரொம்ப ஆரோக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாத்திரங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் எல்லாமே மனுஷனுக்கு அது ஒரு விஷம் அப்படிங்கிற மாரி தான். அணுவணுவா கொல்ற மாரி தான், அ ஸ்லோ பாய்சன்ங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்லாம, ஒரு ஆரோக்கியமான உணவாக அந்த சங்க காலத்தில வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாப்ட்டுருக்காங்க. அவங்களுக்கு கிடைத்த உணவை அத எப்படி சொல்லிருக்காங்க, அதாவது ரசிச்சு சமைச்சு, ருசிச்சு சாப்ட்டுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாரி தான் அந்த காலகட்டத்து மக்களினுடைய உணவு பழக்கங்கள் இருந்துச்சு. இப்ப நாம சொல்லியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான். இன்னும் நெறைய அந்த உணவு முறைகள் இருக்கு. நெறைய அ உணவுல வகைகள் இருக்கு. அதையெல்லாம் அப்புறம் எப்படி சாப்பிடணும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நன்றி.